ஹாய் எவ்ரிவன். இந்த காணொளியின் மூலம் பல அரிய தகவல்கள் உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாம் அனைவருக்குமே நன்றாக தெரியும், 2025 வருடம் மார்ச் மாதம் கடைசி ஏப்ரல் மாதத்தின் முதல் தொடக்கத்தில் சனி பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. அதாவது இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகம் மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஒரு புதிய தொடக்கத்தை மீனத்தில் அவர் ஆரம்பிக்க இருக்கிறார். ராசி மண்டலத்தின் கடைசியான ராசி என்பது மீனம். இந்த மீனத்தில் அவரது பயணம் முடிந்து விட்டது என்றால் முழுவதுமாக ஒரு வட்டம் முடிந்து பிறகு மேஷத்தில் அவர் தொடங்குவார். பொதுவாக ஒரு ராசியில் 2.5 வருடம் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் கும்பராசியில் கிட்டத்தட்ட வக்கரம் அதிசாரம் என்று 3 வருடங்கள் தங்கிவிட்டார். மகரம் கும்பம் இந்த 2 ராசியுமே சனி பகவானுக்கு சொந்த வீடு. இப்பொழுது காலபுருஷ ராசி சக்கரத்தின் கடைசி ராசியான மீனத்தில் அவர் சஞ்சாரம் செய்யவிருப்பது என்பது சனி என்ற கிரகம் தனது சொந்த வீட்டை விட்டு குரு பகவானின் வீட்டுக்கு வரவிருக்கிறார். இதனால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கவிருக்கிறது? பிளானட் ஆஃப் டெஸ்டினி என்று இந்த சனி என்ற கிரகத்தை குறிக்கப்படுவது உண்டு. அதாவது விதியில் ஏற்படக்கூடிய அந்த முக்கியமான மாற்றங்கள் இந்த சனி பகவானுக்கு தொடர்பு இருக்கிறது. இதனால்தான் கைரேகை சாஸ்திரங்களில் கூட இந்த நடுவிரல் என்று சொல்லக்கூடிய விரலுக்குண்டான ரேகையைத்தான் லைன் ஆஃப் டெஸ்டினி என்று அழைப்பார்கள். இந்த நடுவிரல் தான் சனி பகவான் குறிக்கக்கூடிய விரலாகும். இந்த குருவின் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனிக்குண்டான பலன்களுக்கு எங்கே நாம் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும், மேலோட்டமா நீங்கள் இப்பொழுது நல்லா இருப்பீர்கள், நீங்கள் இப்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பலன்களை முடிந்தவரை துல்லியமாகவே இந்த பலன்களில் நாம் பதிவிடவிருக்கிறோம். எனவே முழு பலனையும் நீங்கள் கிரகித்துக் கொண்டு பயனடைய வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் மைய நோக்கம். தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம். என்ன சார், போன வீடியோல இப்பதான் பார்த்தேன், தனுர் ராசிக்கு 7.5 சனி ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சுன்னாங்க. கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள புதுசா சனி 4ஆம் இடத்துக்கு வருது, அர்த்தாஷ்டம சனின்னு சொல்றீங்களே. என்ன இந்த சனி பகவானுக்கு எங்க மேல என்ன ஒரு கோபமா, இல்ல நாங்க அவருக்கு ஏதாவது கடன் ஏதாவது பாக்கி வச்சிருக்கோமா என்றெல்லாம் கேட்காதீர்கள். ஜோதிட விதி என்னவோ அதைத்தான் நான் சொல்ல முடியும். 7.5 சனி உங்களுக்கு 2.5 வருடம் முன்பாக முடிந்து விட்டது. இப்பொழுது சனி 4ஆம் வீட்டுக்கு வருகிறது. இதற்கு பெயர் அர்த்தாஷ்டம சனி. 7.5 சனியில் பாதி தாக்கம் அஷ்டம சனி, அஷ்டம சனியின் பாதி தாக்கம் அர்த்தாஷ்டம சனி. 4ஆம் வீடு என்பது சுகஸ்தானம், வீடு, வாகனம், மனை, போக்குவரத்து, கம்ஃபர்ட், லக்ஷரி, மாத்துருஸ்தானம், அதாவது அம்மாவை குறிகாட்டக்கூடிய இடம். எனவே இது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். முதலில் 4ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர் என்ன செய்வார் என்றால், சொந்த நட்சத்திரம் அதாவது குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். அப்பொழுது இந்த குரு என்பவர் உங்களுக்கு லக்னம், ராசி, 4ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெறுவதனால் நீங்கள் சார்ந்த விஷயங்களில் நீங்களே உங்களது காரியங்களை தள்ளி போடுவீர்கள். இதன் காரணம், 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கிறார். சனி பகவான் ஜென்ம ராசியை பார்க்கும் பொழுது, இதோ வரேன், இப்போ வரேன், இன்னும் 10 நிமிஷத்துல வரேன் என்று சொல்லக்கூடிய நபர்கள் அவ்வாறுதான் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் வரமாட்டார்கள். காரியம் கொஞ்சம் தாமதப்படும். பிறகு நீங்களாகவே, என்ன சார் அவர் வரேன்னு சொல்றாரு, வரமாட்டேங்கிறாரு, நடக்கும் சொன்னா நடக்க மாட்டேங்குது, கரெக்டா நான் கவுண்டர்ல போய் பணம் கட்டலான்னு நிக்க போறேன், அப்பதான் கவுண்டரை லாக் பண்ணிட்டு லஞ்ச் பிரேக்குன்னு எந்திரிச்சு போறாங்க என்று கொஞ்சம் முடங்கி விடுவீர்கள். இதற்கு என்ன பரிகாரம் என்பதையும் நான் இந்த பதிவின் முடிவில் சொல்கிறேன். பிறகு 4ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியமாக இங்கு நட்சத்திராதிபதி குரு வருவதனால் நீங்கள் உங்களது வீடு, வாகனம், மனை போன்ற விஷயங்களில் கவனமாக கையாள வேண்டும். புதுசா ஏதாவது ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவலுக்கு போகும் பொழுதுதான் அதுக்கு பட்டா இல்லை,
அதுக்கு சிட்டா இல்லை, அதுக்கு அடங்கல் இல்லை என்று ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்வார்கள். இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்ற அந்த ஒரு விஷயத்திற்காக நீங்கள் ஏராளமான பொருள் மற்றும் நேரத்தை விரயம் செய்ய வேண்டியிருக்கும். வாகனங்களில் ஏதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரச்சனை வரும், அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டும் என்ற தேவையில்லை. நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அது பார்க்கிங் ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது வாகனத்துக்குள் எலி போடுவதாக இருக்கலாம். கவனமாக நீங்கள் அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ஸ் வாங்குபவர்கள் அதற்குண்டான அந்த ஆலோசகர்களிடம் நீங்கள் அதற்குண்டான என்னென்ன டெஸ்ட் செய்யணுமோ அதெல்லாம் செய்து கொள்ளுங்கள். வயதை அனுசரித்து தாயாருக்கு உடல்நிலையாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது புத்திசாலித்தனம். பிறகு சனி பகவான் சொந்த நட்சத்திரம், அதாவது உத்திரட்டாதையில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் வார்த்தைகளை கொடுத்து அதன் மூலம் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை சம்பாதித்துக் கொள்வீர்கள். இளைய சகோதரத்துடன் குறிப்பாக நீங்கள் பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாகவும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கு ஒரு கமிட்மெண்டாக ஒரு புக்கிலோ ஒரு பேப்பரிலோ எழுதி வைத்துக் கொள்வது என்பது உங்களுக்கு புத்திசாலித்தனம். மேலும் உங்களது வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் பேசாமல் மௌனமாக இருப்பது கூட புத்திசாலித்தனமாக இருக்கும். பிறகு இதே சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில், ரேவதி என்பது புதன். புதன் என்பவர் உங்களது ராசிக்கு 7, 10 வீடுகளின் அதிபதியாக வருகிறார். 7ஆம் வீடு என்பது களத்திரஸ்தானம், 10ஆம் வீடு என்பது தொழில் ஸ்தானம். உங்களது களத்திரத்தால் வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு ஏதாவது கசப்பான அனுபவம், அது என்ன இப்போதான் நடக்க போகுதுன்னு சொல்றீங்களா? அப்ப இத்தனை நாள் நடந்ததெல்லாம் என்ன அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரிகிறது. இருந்தாலும் புதிதாக திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் விஷயங்களை பக்குவமாகவும் முதிர்ச்சியாகவும் அவரவர் வயதில் பெரிய மூத்த நபர்களிடம் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு சாதுரியமாக நீங்கள் நடந்து கொள்வது உங்களது தொழில் என்று சொல்லக்கூடிய உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் நீங்கள் அங்கேயும் அதிகமாக வார்த்தைகளை கொடுக்காமல் மேலோட்டமாக பேசி யாரையும் பகைத்து கொள்ளாமல், நான் பேசாமல் இருந்தாலே எனக்கு பகைத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று நீங்கள் சொல்வதும் எனக்கு புரிகிறது. இருந்தாலும் முடிந்தவரை நீங்கள் உங்களை பக்குவமாக பார்த்துக் கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் நாம் வராமல் கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கலாம். பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் சனிக்கிழமைகளில் நரசிம்மர், ஆஞ்சநேயர், பைரவர் வழிபாடு செய்வது, தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்வது, ஒரு முறை சனி பகவானுக்கு திருநள்ளாறு சென்று சனி பிரீத்தி செய்து, வயதில் மூத்த நபர்கள், வாழ்வையில் இழந்த நபர்கள், மேலும் உடல் ஊனமுற்ற நபர்களுக்கு அன்னதானம், வஸ்திரதானம் மற்றும் மருத்துவ உதவிகள் செய்வதன் மூலம் இந்த கெடுதலான பலன்களிலிருந்து நீங்கள் முழுவதுமாக வெளிவர முடியும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்யும் பொழுது காரகத்துவம், பாவகத்துவம் அடிப்படையில் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்பதை மிகவும் விளக்கமாக சொல்லி அதற்குண்டான பரிகாரங்களையும் சொல்லியிருக்கிறோம். உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் பகிர்ந்திடுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருக்கவும் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள்.